உலகத்தில் வானத்துக்கு அது படைக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் இருப்பது போன்று, உலகம் இந்த பூமி படைக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் இருப்பது போன்று, உலகத்தின் பறவைகள், விலங்குகள் என்று எல்லா படைப்பினங்களுக்கு பின்னாலும் அது படைக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா வல் கமர கத்தர்னாஹு மனாசில. நாம் சூரியன் அது படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்கிறது, சந்திரன் அது படைக்கப்பட்ட நோக்கத்திற்கு உலகத்தில் இருக்கிறது என்று எல்லா படைப்பினங்களும் அது படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்வதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவ்வாறுதான் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. வலகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் சிரேஷ்டமான, உயர்வான, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் படைப்புகளில் ஏனைய படைப்புகள் படைக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் இருப்பது போன்று அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான, அல்லாஹ்விடத்தில் உயர்வான இந்த மனிதன் படைப்புக்கும் அது படைக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தில் வலகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்பதாக சொல்லிவிட்டு அந்த ஆயத்தின் அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ثُمَّ رَدَدْنَاهُ أَسْفَلَ سَافِلِينَ. இந்த மனிதனுக்கான உயர்வும், இந்த மனிதனுக்கான மதிப்பும், இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பதும், இந்த மனிதன் தான் எந்த நோக்கில் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தில் உலகத்தை பூர்த்தி செய்யும் வரும் வரைக்கும் தான் அந்த மனிதனுக்கான மதிப்பும் உயர்வும் அந்தஸ்தும் இருக்கிறது. மனிதன் உலகத்தில் தான் படைக்கப்பட்ட அந்த பர்பஸை தவறும் பொழுது ثُمَّ رَدَدْنَاهُ أَسْفَلَ سَافِلِينَ, அந்த மனிதனை நாம் உயர்விலிருந்து தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு நாம் அந்த மனிதனை தள்ளுகிறோம். அந்த மனிதன் அதனுடைய உயர்வை இழக்கிறான், அந்த மனிதன் தனது மதிப்பை இழந்து விடுகிறான் என்பதாக குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் 2 விடயங்களை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ஏன் நம்மை படைத்திருக்கிறான், எனது படைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் என்ன, அந்த பர்பஸ் என்ன, இதனை நானும் நீங்களும் விளங்கி இருக்கிறோமா? அவ்வாறு விளங்கி இருப்போமாக இருந்தால் அந்த பர்பஸை, அந்த ஆப்ஜெக்டிவை வாழ்க்கையில் அடைவதற்கு நாம் எந்த அளவு தூரம் நமது வாழ்க்கையை பயன்படுத்துகிறோம் என்ற இந்த 2 கேள்விக்குமான பதிலை கட்டாயமாக நமது வாழ்க்கையில் தேட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையின் அந்த இலட்சியம் இல்லாத ஒரு பயணத்தை நானும் நீங்களும் இந்த வாழ்க்கையில் தொடருவோமாக இருந்தால் அந்த அஸ்ஃபலு சாஃபிலின் என்ற இந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடுவோம். அப்படியாப்பட்டவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் மனிதரை அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறான்? நாம் இந்த வாழ்க்கையினூடாக எதனை அடைய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனை படைத்துவிட்டு மனிதனுடைய வாழ்க்கையுடைய இந்த ஆப்ஜெக்டிவை, இந்த பர்பஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அழகாக சொல்லுகிறான் என்றிருந்தால், அன்பான சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கைக்கென்று ஒரு சாதாரணமாக தனது கரியர்லாக இருக்க முடியும், அல்லது தனது பிசினஸ்லாக இருக்க முடியும், தனக்கென்று ஒரு பர்பஸை, ஒரு ஆப்ஜெக்டிவை, ஒரு கோலை ஒரு மனிதன் செட் பண்ணினதன் பின்னால் அந்த கோல் ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அந்த மனிதன் தன்னை அந்த துறையில் ஒரு சக்சஸ் ஆன ஒரு ஹியூமனாக பார்ப்பதை உலகத்தில் நாம் வளமையாக பார்க்கலாம். எனவே ஒரு மனிதன் ஆப்ஜெக்டிவை அடைவதை, ஒரு சக்சஸை ஒரு மனிதன் அடைவதாக நாம் பார்க்கிறோம் என்றிருந்தால், குர்ஆன் சக்சஸுக்கான டெபினிஷனை தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. இந்த சக்சஸ் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆப்ஜெக்டிவுடைய கடைசி எல்லையாக இருக்கிறது. தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது, فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. உலகத்தில் சக்சஸ் என்பது 2 விஷயங்களை மனிதன் தன்னகத்தில் எடுத்துக் கொள்வதன் மூலம், உலகத்தில் மனிதன் 2 விடயங்களை அடைவதன் மூலம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஃபவுஸ், சக்சஸ் என்பதை ஒரு மனிதனுக்கு அடையலாம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆப்ஜெக்டிவாகவும் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, முதலாவது விஷயம் فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ, ஒரு மனிதன் சக்சஸை அடைவதற்கான முதலாவது ஸ்டெப்பாக இருப்பது அந்த மனிதன் தன்னை நரகத்தை விட்டும் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் தனக்கு எழுதப்பட்ட அந்த அஜல் ஒரு மனிதனுக்கு வந்து சேரும் பொழுது,
ஒரு மனிதன் தனது மௌத்தை சந்திக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தன்னை நரகத்தை விட்டும் தூரமாக்குவதற்கான சந்தர்ப்பம் அந்த வாழ்க்கையில் அந்த மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்றிருந்தால் அந்த மனிதன் தனது வாழ்க்கையில் சக்சஸ் ஆன ஒரு மனிதனாக இருக்க மாட்டான். இரண்டாவதாக குர்ஆன் சொல்கிறது, அந்த சக்சஸுக்கான இரண்டாவது ஸ்டெப் வஉத்கிலல் ஜன்னah, அந்த மனிதன் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட வேண்டும். பிறகு அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு தன்னை குவாலிஃபை பண்ணிக்காக சொர்க்கத்துக்கு தகுதியான ஒரு மனிதனாக தன்னை ஒரு மனிதன் மாற்றிக்கொள்வது. இந்த ரெண்டு விஷயங்களையும் உலகத்தில் எந்த மனிதன் தனது வாழ்க்கையினூடாக அடைகிறானோ இந்த மனிதன் மாத்திரம்தான் உலகத்தில் வெற்றி பெற்ற சக்சஸ் ஆன ஒரு ஹியூமனாக ஒரு மனிதன் இருப்பார் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் நமது வாழ்க்கையில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு தந்த இந்த வாழ்க்கையில் நாம் எந்த அளவு தூரம் நமது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நாம் என்ன விஷயங்களை செய்தாலும், நாம் எந்த விஷயங்கள் ஈடுபட்டாலும் அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விடயம் என்னை நரகத்தை விட்டும் எந்த அளவு தூரமாக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன விஷயங்களை செய்வதனூடாக நான் நரகத்துக்கு நெருக்கமாகுவேனோ அந்த விஷயத்தை நான் வாழ்க்கையில் செய்வதற்கு ஒரு நாளும் முற்படக்கூடாது. நான் என்ன விஷயங்களை செய்வதன் மூலம் எனக்கு சொர்க்கத்துக்கு நெருங்கலாம், சொர்க்கத்துக்குள்ளவனாக என்னை மாற்றலாமோ, இந்த ரெண்டு விடயங்களையும் செய்வதைத்தான் உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய சக்சஸுக்கான காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் கட்டாயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனது வாழ்க்கையில் எந்த அளவு தூரம் இந்த இலட்சியத்தின் பக்கம், இந்த ஆப்ஜெக்டிவின் பக்கம் நானும் நீங்களும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம், வேலை செய்கிறோம், அதற்காக நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க நான் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் இதற்கு அழகான சில உதாரணங்களை சொல்கிறது. நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் இருந்த, உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானில் பேசுகிறான். இபாதுர் ரஹ்மான். இந்த இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை பற்றி, பண்பாடுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இந்த இபாதுர் ரஹ்மான் உலகத்தில் எதனை விட்டும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள், அவர்கள் எதனை பயப்படுகிறார்கள் என்பதை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் உதாரணமாக சொல்கிறது. அந்த மக்கள் தனது வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலேயும் ரெண்டு துஆக்களை கேட்க அவர்கள் தவறமாட்டார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான துஆ, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. யா அல்லாஹ், என்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ், எனக்கு நரகம் என்பது எனது வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க கூடாது, எனது வாழ்க்கையில் நான் நரகத்தை சந்தித்து விடக் கூடாது என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு வார்த்தையை இந்த துஆவில் சேர்த்தார்கள், இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. நரகம் என்பது ஒரு மனிதன் பெர்மனன்ட்டாக அங்கு இருப்பதற்கும் உகந்த இடம் அல்ல, அல்லது நரகம் என்பது ஒரு மனிதன் தற்காலிகமாக டெம்பரரி அங்கு இருந்துவிட்டு ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்லலாம், ஆனால் டெம்பரரியாக இருப்பதற்கும் அந்த இடம் உகந்ததல்ல. யா அல்லாஹ், எனவே நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமாக இருந்தாலும் நான் அந்த நரகத்தை எனது பெர்மனன்டான ஒரு இடமாகவோ அல்லது டெம்பரரியாகவோ நான் அந்த நரகத்தை சந்தித்து விடக் கூடாது என்பதாக அந்த இபாதுர் ரஹ்மான்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதாக நம்மை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு தூரம் இந்த நரகத்தை பயப்படுகிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை எடுத்து சென்றார்கள். அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையில் ஒரு குச்சிலை எடுத்துக்கொண்டு நிலத்தில் அந்த குச்சியை அடித்து அந்த நிலத்தில் அந்த மண்ணை தோண்டி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரை சூழ அமர்ந்து கொண்டு ஃபஜஅல யன்குது அலல் அர்த், அந்த நிலத்தை அந்த குச்சியினால் தோண்டிக் கொண்டிருப்பதை சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் குதிப மக்அதுஹு மினன் நார் அவ் மக்அதுஹு மினல் ஜன்னah. இங்கிருக்கக்கூடிய எல்லா மக்களில் உலகத்தில் கியாமத்தினால் வரக்கூடிய எல்லா மனிதர்களுடையும் அவர்களுடைய ஒன்று அவர்களுடைய சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு என்ற ஒரு இடத்தை எழுதி வைத்திருக்கிறான், அல்லது அந்த மனிதனுடைய நரகத்தில் அந்த மனிதனுக்கு ஒரு இடத்தை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நமது தலையெழுத்து அது சொர்க்கமோ நரகமோ என்பது எழுதப்பட்டிருக்குமாக இருந்தால் ஏன் நாம் கஷ்டப்பட்டு அமல் செய்ய வேண்டும்?
நாம் கஷ்டப்பட்டு அமல் செய்வதில் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நான் சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்பது எழுதி முடிக்கப்பட்டு விட்டனவே யா ரசூலல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பானவர்களே, இந்த கேள்விக்கான பதில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறது. குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் அந்த மனிதனை எதற்காக வேண்டி படைத்திருக்கிறானோ அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுபடுத்தியிருக்கிறான். சொர்க்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நல்லமல்கள் செய்வதை அல்லாஹ் இலகுவாக்கி இருக்கிறான். நரகத்துக்கென்று படைக்கப்பட்டவர்களுக்கு அந்த பாவங்களும் ஷஹவாத்துகளும் அவர்களுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, இதில் நான் இங்கு நிற்கிறேன். வாழ்க்கையில் எது எனக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது? நன்மையான விஷயங்கள் ஈடுபடுவது எனக்கு விருப்பமாக இருக்கிறதா? நன்மையான விஷயங்களை செய்வது எனக்கு பாரம் இல்லாமல் இருக்கிறதா? அல்லது பாவமான விஷயங்களை செய்வதுதான் எனது வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் தரக்கூடியதாகும், எனது வாழ்க்கையில் அதுதான் எனக்கு சந்தோஷமாகும், எனது வாழ்க்கையில் அதை செய்வதுதான் எனது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அம்சமாக இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு என்றிருந்தால், அன்பான சகோதரர்களே, அந்த மௌத்து எனக்கு இன்னும் வரவில்லை என்றிருந்தால் எனது வாழ்க்கையுடைய இறுதி முடிவுகளை சிறப்பாக அமைவதற்கான, அந்த முடிவுகளை சரியாக முறையாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, இந்த இபாதுர் ரஹ்மானுடைய இந்த பண்புகளை, அவர்கள் இதனை பயப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இந்த இபாதுர் ரஹ்மான்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இதனை தனது வாழ்க்கையில் எவ்வாறு எடுத்து நடந்தார்கள் என்பதற்கான உதாரணங்களையும் வரலாறு எங்களுக்கு சொல்ல தவறியதில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய கட்டத்தில் சொர்க்கத்துக்கு போனார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள். ஃபைதா ஹுவ பிகஸ்ரின் மின் தஹப். அந்த சொர்க்கத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மாளிகையை, ஒரு பேலஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், லிமன் ஹாதா, இது யாருக்குரியது? சொன்னார்கள், லிஃபதன் மின் குரைஷ், இது குறைஷியை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனன்து அன்னஹு லீ, அது எனக்குரியது என்பதாக நான் நினைத்துக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டேன், லிமன், அது யாரு? சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப், அது உமருக்கு சொந்தமானது. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர், லவ் கான பஅதி நபிய்யுன், எனக்கு பின்னால் ஒரு நபி இருப்பதாக இருந்தால் அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அந்த உமரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், லவ் சலக்த வாதியன் லஸலக ஷைத்தானு ஃபஜ்ஜன் ஆகர். உமரே, நீங்கள் ஒரு பாதையில் நடந்து சென்றால் அந்த பாதையில் நடப்பதற்கு ஷைத்தான் பயப்படுகிறான் என்பதாக சொன்னார்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 10 வருஷ கிலாபத்துடைய கடைசியில் தனது உடம்பில் 6 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் வடிகிறது, மௌத் அவர்களை நெருங்குகிறது. தனது அன்பு மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தகப்பனை தனது காலுக்கு மேலால் தனது தொடையில் அவருடைய தலையை தூக்கி வைத்துக் கொண்டு கண்ணீரால் தண்ணீர் வடித்து அழுகிறார்கள். வாப்பாவுடைய கடைசி கட்டங்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அன்பு மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, இந்த தலையை தூக்கி நிலத்திலே வை. சொன்னார்கள், வாப்பா, ஏன்? சொன்னார்கள், அஸாஹு அய்யர்ஹமனி, எனது இந்த கஷ்டமான நிலைமையை பார்த்தாவது அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வய்லுன் லி உம்மி உமர், வய்லுன் லி உமர், இந்த உமர் இன்று நாசமா போய்விடுவார், இல்லம் யக்ஃபிர் லஹு ரப்பி, எனது இரட்சகன் இன்று எனது பாவங்களை மன்னிக்காவிட்டால் இந்த உமர், இவருக்கு விமோசனம் என்பது கிடைக்க மாட்டாது. அன்பான சகோதரர்களே, சொர்க்கத்தை கொண்ட நன்னாராயம் செய்யப்பட்டவர்கள் அந்த நரகத்தை பயந்த விதம் இது. கடைசியாக தனது மகனை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், லவ் அன்ன லீ திலாஅம் மினல் அர்தி ذهبا, நான் ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் இந்த பூமி நிறைய எனக்கு தங்கம் இருந்து இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொண்டவனாக அந்த அல்லாஹ்வை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லி தனது கண்களை மூடினார்கள். அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் எனது வாழ்க்கையில் இந்த பயம் எனது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தூரம் இருக்கிறது? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ஹிஜ்ரி 99 111 வரும் வரைக்கும் இந்த உம்மத்தை ஆட்சி செய்த அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களை போன்று வாழ்ந்த ஒரு தாபிஈ. அவர்கள் திருமணம் முடித்திருந்தது எனது உங்களது மனைவிமார்களை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி அல்ல. அந்த பெண்மணியுடைய பாட்டனார் அப்துல் மலிக் மர்வான் இப்னு ஹக்கம் ஒரு ஹலீஃபா. அவருடைய தகப்பன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு ஹலீஃபா. தனது எல்லா சகோதரர்களும் வலீத், சுலைமான், ஹிஷாம் என்று தனது எல்லா சகோதரர்களும் ஹலீஃபாக்கள். ஏன்? அந்த பெண்மணி திருமணம் முடித்திருந்த தனது கணவனும் ஒரு ஹலீஃபா. அந்த பெண்மணி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை திருமணம் முடித்தவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். ஒரு நாள் வீட்டுக்குள்ளால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மனைவியை கடந்து செல்லும் பொழுது தனது கையால் அந்த பெண்ணுடைய ஷோல்டர்ல தட்டிவிட்டு சொன்னார்கள் அந்த வார்த்தைகளை, நாம் லனஹ்னு லயாலி தாபிக் அன்அம மின்னா அல்யௌம். ஃபாத்திமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் உன்னை திருமணம் முடித்த அந்த நாட்கள் இப்படியாப்பட்ட சந்தோஷமான நாட்களாக இருந்தன என்பதாக தனது அன்றைய நாளை அவர்கள் நினைவு காட்டுகிறார்கள். அன்றைய நாள் அவர்கள் ஹலீஃபா. எப்படியாப்பட்ட ஒரு ஹலீஃபா என்றிருந்தால், இன்றைக்கு இந்தியாவுடைய பார்டர்ல இருந்து அங்கால மொரோக்கோ வரும் வரைக்கும், யூரோப்ல ஸ்பெயின் வரும் வரைக்கும் அவருடைய ஹிலாபத்துக்கு கீழால் தான் இருக்கிறது. உலகுக்கு அன்று உலகத்தில் அவர்கள் ஆட்சி செய்த அந்த ஹிலாபத்துடைய பூமியை விட பெரிய பூமியை யாரும் ஆட்சி செய்யாத அளவுக்கு உலகத்தில் மிக பெரும் ஒரு நீண்ட பரப்பளவு கொண்ட ஒரு பூமிக்கு ஹலீஃபாவாக இருக்கிறார் அந்த நேரத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் அந்த பெண்ணுக்கு தான் திருமணம் முடித்த அந்த ஆரம்ப நாட்களை சொல்லி காட்டிய பொழுது அந்த பெண்மணி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், மா குன்த அக்தர அலா ذلك منك اليوم. உமர், எனது கணவனே, அன்று நீங்கள் என்னை திருமணம் முடிக்கும் பொழுது நீங்கள் சாதாரணமான கவர்னர், ஆனால் இன்றோ நீங்கள் ஒரு ஹலீஃபா, இந்த மிக பெரும் நீண்ட பூமிக்கான கிங், நான் இந்த பூமியுடைய குயின். நீங்கள் நினைத்திருந்தால் இதனை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்க முடியும் என்பதாக அந்த பெண்மணி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்ன பொழுது தனது கண்களால் கண்ணீர் வடித்துக் கொண்டு பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள். எப்படியாப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட அந்த பெண்மணியை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், யா பாத்திமா இன்னி அகாஃபுன் நார். பாத்திமா, நான் நரகத்தை பயப்படுகிறேன். பாத்திமா, எனக்கு தரப்பட்ட இந்த பொறுப்புகளை முறைகேடாக தவறாக பாவித்துவிட்டு எனக்கு மூத்து வருமாக இருந்தால் இங்கு நான் உனக்கு கொடுக்கும் எதுவும் உனது வாழ்க்கையில் உனக்கு மீதமாக இருக்க மாட்டாது. அஃபரைத இம்மத்தனாஹும் சினீன் ثم جاءهم ما كانوا يوعدون ما اغنى عنهم ما كانوا يمتعون. உலகத்தில் மனிதர்கள் எதையும் அனுபவிக்கலாம், நீங்கள் எப்படியும் வாழலாம். ثم جاءهم ما كانوا يوعدون. பிறகு அவர்கள் நரகத்துடைய அந்த நெருப்பை, அந்த அதாபை அவர்கள் காணுவாராக இருந்தால் ما اغنى عنهم ما كانوا يمتعون. அவர்கள் உலகத்தில் சந்தித்த எந்த விதமான என்டர்டைன்மென்ட்டும், அவர்கள் உலகத்தில் அனுபவித்த எந்த விதமான சந்தோஷங்களும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனம் கொடுக்க மாட்டாது என்பதாக குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து எச்சரிக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையுடைய ஆப்ஜெக்டிவ் இங்குதான் இருக்கிறது. நாம் இதனை அடைவதற்கு எந்த அளவுக்கு தூரம் முயற்சி செய்கிறோம், நாம் எந்த அளவுக்கு தூரம் நமது வாழ்க்கை இதன் பக்கம் இதன் ஊடாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வளர்ந்த ஒரு குழந்தை. அன்பான சகோதரர்களே, அவர்களை பற்றி யஸீத் இப்னு ஹௌஷம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹசன் பஸ்ரியை அதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் இந்த ரெண்டு பேரையும் எனது வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். அந்த ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது அந்த ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை அமைந்திருத்தார்கள் என்றிருந்தால், அந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில நினைச்சிருந்தாங்க நரகம் என்பது உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கும் ஹசன் பஸ்ரிக்கோ ஆக வேண்டி தான் படைக்கப்பட்டிருக்கிறது போன்று அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வஃபாத் வரும் வரைக்கும் அவருடைய மஜ்லிஸ்களில், அவருடைய பாடங்களில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். وما كان ذلك إلا النار والآخرة والقيامة والقبر. அவருடைய மஜ்லிஸ்கள் எல்லாம் அது நரகத்தை பற்றியும்
கபரை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் பேசும் இடங்களாக இருந்தது. அன்பான சகோதரர்கள், இவைகள் நமது வாழ்க்கையுடைய நோக்கத்தை நமக்கு சொல்லித்தரும் இடங்களாக இருக்கிறது. நமது வாழ்க்கையில் நாம் எங்க போகிறோம்? அல்லாஹ் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் மக்களுக்கு நாம் அடிக்கடி இந்த நரகத்தை பற்றி சொல்லி மக்களுக்கு நாங்கள் உபதேசிக்க வேண்டுமே, மக்களுக்கு நாங்கள் பயமுறுத்த வேண்டிய தேவையில்லை. அன்பானவர்கள், இது பயமுறுத்தல் அல்ல. உலகத்தில் அல்லாஹ் நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், இதுதான் நமது வாழ்க்கையின் வெற்றிக்குமான ஒரே ஒரு பாதையாக இருக்கிறது. சொன்னார்கள், ஒரு தண்ணீர், அந்த தண்ணீரை நாம் ஊற்றினால் அந்த தண்ணீர் பள்ளமாக இருக்கிற இடத்துக்கு போயிடும். தண்ணிய பள்ளத்துக்கு நாங்க தள்ளுறதுக்கு யாருமே முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் மனிதர்களை படைத்தவுடனே இயற்கையிலேயே மனிதனுக்கு இந்த துனியாவை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், இதில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்தில் மனிதன் முயற்சி செய்ய வேண்டியது தனது மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆகிரத்துடைய வாழ்க்கை. என்னால் தனது கண்களால் பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைக்கு தயார் செய்வதுதான் கஷ்டமாக இருக்கிறது. எவ்வாறு தண்ணியை ஒரு மேட்டுக்கு எடுத்துச் செல்வதற்கு மனிதன் முயற்சி செய்ய வேண்டுமோ, இது போன்று மனிதன் கண்ணால் பார்க்காத ஒன்றுக்கு வாழ்க்கையில் அந்த ஆப்ஜெக்டிவுக்காக வேண்டி, அந்த பர்பஸுக்காக வேண்டி மனிதன் முயற்சி செய்யும் பொழுது அங்கு மனிதன் தனது வாழ்க்கையில் சில கஷ்டமான விஷயங்களை சகிக்கத்தான் வேண்டும் என்பதை அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஆப்ஜெக்டிவ் இருக்கிறதே, இரண்டாவது பகுதிக்கு போவதற்கு முன்னால நானும் நீங்களும் நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாகும், அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாகும் அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி வைப்பானாக. அன்பான சகோதரர்கள், நாளைய கியாமத்துடைய நாளில் وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا وَنَذَرُ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا. நானும் நீங்களும் நமக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்கான பாக்கியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அப்படியேப்பட்டவர்களாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும். அந்த நிலைமைக்கு முன்னால் நம் அனைவர்களும் தனியாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَإِن مِّنكُمْ إِلَّا وَسَيُكَلِّمُهُمُ اللَّهُ وَلَيْسَ بَيْنَهُ وَبَيْنَ رَبِّهِ تَرْجُمَانٌ. நாளை கியாமத்துடைய நாளில் எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் தனியாக நிப்பாட்டப்படுவார்கள். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்பட மாட்டார். நாம் ஒவ்வொருவரும் நேரடியாக அல்லாஹ்வுடன் கதைப்போம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயன்துரு குத்தாமஹு ஃபலா யரா ஷைஆ. மனிதன் தனது சுத்தி பார்ப்பான், அந்த நேரத்தில் மனிதனுக்கு எதுவுமே அங்கு இருக்க மாட்டார், எதுவும் மனிதனுடைய கண்களுக்கு தென்படாத அளவுக்கு எம்டியாக இருக்கும். ஃபயன்துரு பைன யதைஹி, மனிதன் தனக்கு முன்னால் பார்ப்பான், ஃபதஸ்தக்பிலுஹு النار, ஃபதஸ்தக்பிலுஹு النار, அவனுடைய கண்களுக்கு முன்னால் நரகம் தென்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனிஸ்தஃபா மின்கும் அய்யத்தகிய النار வலவ் பிஷக்கி தம்ரத்தின். உங்கள் யாராலும் ஒருவருக்கு முடியுமாக இருந்தால், கையில் ஒன்றுமே இல்லாவிட்டால், இருக்கிறது ஒரு ஈச்சப்பழம் துண்டாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் ஒரு பகுதியை கொடுத்தாவது அந்த நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் வாழ்க்கையுடைய ஆப்ஜெக்டிவ். அன்பான சகோதரர்களை, பிறகு அந்த சொர்க்கம் எழுதப்பட்டவர்களும் அவர்கள் அந்த நரகத்தை கடந்து சென்றுதான் அவர்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, நரகத்தை கடக்கும் மக்களில் அதிகமானவர்கள் அவர்களுக்கு அந்த நரகத்தை கடப்பதற்கான பாக்கியம் கிடைக்க மாட்டாது. சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ், உலகத்தில் நல்லோர்கள், தக்வாதாரிகள், உலகத்தில் இந்த ஆப்ஜெக்டிவுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், இவர்கள் தான் அன்று வெற்றியாளர்களாக இருப்பார்கள், அவர்கள் மாத்திரம்தான் அதனை கடந்து சேருவார் என்பதாக குர்ஆன் சொல்கிறதாக இருந்தால், அன்பான சகோதரர்களே, நானும் நீங்கள் இங்கு நிற்கிறோம். இதனை கடப்பதற்கான என்ன முயற்சி செய்திருக்கிறோம், இதனை நாம் கட்டுச்சாதனமாக எடுத்திருக்கிறோம், இதனை எடுத்துக்கொண்டு போகிறோம், இவைகளை சிந்திப்பதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த வாழ்க்கையின் இந்த ஆப்ஜெக்டிவை புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையில் இதனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், வாழ்க்கையில் 3 விஷயங்களை வாழ்க்கையில் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த 3 பாவங்களை கொண்டு சோதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இந்த பர்பஸை,
இந்த ஆப்ஜெக்டிவை அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு கிடைப்பது குறைவாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் நம்மை பார்த்து எச்சரித்திருக்கிறார்கள். இந்த மூணையும் இந்த பர்பஸுக்கு இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த காலத்தில் தடையாக இருக்கும் 3 விஷயங்கள். அதாவது ذنوبுல் ஹலவாத், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். ஒரு மனிதனுடைய பிரைவேட் லைஃப் மோசமாக இருப்பது. நம்ம எத்தனையோ பேர் இருப்பார்கள், சமூகத்துக்கு மத்தியில் அவர்கள் நல்லவர்கள், சமூகத்துக்கு முன்னால் அவர்கள் இபாதத்தாளிகள், சமூகத்துக்கு முன்னால் சிறந்தவர்கள், சமூகம் அவர்களை நினைக்கிறது அவர்கள் கையை தூக்கினால் அல்லாஹ் அவருடைய துஆக்களை மறுக்க மாட்டான் என்பதாக. ஆனால் சமூகத்திற்கு முன்னால் அவர்கள் காட்டும் அந்த முகமும் அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான உறவும் இது ஒன்றாக இருப்பதில்லை. சாலிஹா அமாலிஹி, அவருடைய ஒரு நல்ல ஒரு சைடை சமூகத்துக்கு காட்டினார்கள். வபாதர பில் கபீஹி பைன யதை ரப்பிஹி, ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் தனது வாழ்க்கையின் ஒரு மோசமான ஒரு இமேஜை, மோசமான ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்கு முன்னால் காட்டும் மனிதர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்களை கண்டு பயப்படும், மக்களை பார்த்து விடுவார்களா என்று வெட்கப்படும் மனிதர்கள் அல்லாஹ் பார்த்து விடுவானா என்று வெட்கப்படாதவர்களாக இருப்பார்களாக இருந்தால் இந்த மனிதனுடைய இறுதி முடிவுகள் அவர்கள் எதிர்பார்த்தது போன்று அமைய மாட்டாது. அல்லாஹ் இப்னு கையிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அஜ்மஅல் ஆரிஃபூன், உலகத்தில் வந்த எல்லா சலஃபுகளும் எல்லா உலமாக்களும் ஏகோபித்த ஒரு முடிவுதான், அன்ன துரூபல் ஹலவாத் ஹிய அஸ்லுல் இன்திகாசாத். ஒரு மனிதனுடைய தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பார்த்து வெட்கப்படாமல் மனிதர்களுக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு தயங்குபவர்கள், தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நினைத்து வெட்கப்படாமல் தவறிலே பாவங்கள் ஈடுபடுபவர்கள் அதுதான் அவர்கள் வழுக்கும், அவர்கள் ஸ்லிப் ஆகும் இடம் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாமா இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படியாப்பட்டவர்களுடைய இறுதி முடிவுகள் சிறந்ததாக அமைய மாட்டாது என்பதாக உலமாக்கள் நம்மை பார்த்து நமக்கு ஒரு மிக பெரும் ஒரு வார்னிங்கை தந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைய காலம் நாம் ஸ்கிரீனை கொண்டு சோதிக்கப்பட்ட ஒரு காலம். வாலிபர்கள் தான் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. தனது 60களை 70களை எத்தியவர்கள், குர்ஆனும் கையுமாக தஸ்பீஹுடன் தொழுகையுடன் இருக்க வேண்டியவர்கள் தனது வாழ்க்கையை ஸ்கிரீனுடன் கழிக்கும் ஒரு காலத்தை நாம் பார்க்கும் ஒரு காலமாக இருக்கிறது. அவல நிலை ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன், இது ஒரு அன்பார்ச்சுனேட். இதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். முடியுமான வரும் வரைக்கும் நமது தனிமைகளை முறையாக பாதுகாப்பதற்கு நானும் நீங்களும் கட்டாயமாக வாழ்க்கையில் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லா அலமன்ன மின் உம்மதி அக்வாமா, எனது உம்மத்தில் ஒரு சாராரை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். யஅதூன யௌமல் கியாமத்தி பிஅம்சாலி ஜிபாலி திஹாமத பீதா, அவர்கள் சவுதி யமனுடைய போர்டரில் இருக்கக்கூடிய ஒரு நீளமான மலைத்தொடர் தான் திஹாமா மவுண்டன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திஹாமா மவுண்டன் ரேஞ்சுடைய அந்த பாரத்தின் அளவுக்கு அவர்கள் நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து வருவார்கள். ஃபயஜஅலுஹு அல்லாஹு ஹபாஅன் மன்சூரா, அல்லாஹ் அந்த முழு நன்மைகளையும் புழுதிகளை போன்று டஸ்ட் மாறி எந்த வேட்டும் இல்லாமல் அல்லாஹ் மாற்றி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃபுஹும் ஜல்லிஹிம் லனா, யா ரசூலல்லாஹ் யார் என்பதாக சொல்லுங்கள், அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதாக சொல்லுங்கள். ஹத்தா லா நகூன மின்ஹும், அவர்கள் ஒருவராக நான் இருந்து விடக் கூடாது, நான் பயப்படுகிறேன். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களை மாதிரியான மனிதர்கள் தான். ஒமின் ஜில்தத்திக்கும், அவர்கள் உங்களை போன்றுதான் இருப்பார்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்க மாட்டாது. மூணாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கட்டும். யஅஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன், நீங்கள் இரவில் நின்று வணங்குவது போன்று அவர்களும் நின்று வணங்குவார்கள், அமல்களில் குறைவுகள் இருக்க மாட்டாது. முதல் சப்பலை தொழுவார்கள்,
சதகாக்கள் கொடுப்பார்கள், சமூகத்தின் நல்ல விஷயங்கள் ஈடுபடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கும். அவர்கள் தனிமையில் இருந்தால் பாவம் செய்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். மனிதர்கள் அவர்களை பார்க்காவிட்டால் அவர்களுக்கு பாவம் செய்வது என்பது இன்பமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மனிதர்களுடைய எல்லா அமல்களையும் இந்த ஒரு பாவத்தினால் அல்லாஹ் பெருமதியற்றதாக மாற்றுவான். அன்பானவர்களை, மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம், மனிதர்களை நினைத்து வெட்கப்படுகிறோம். அல்லாஹ் அந்த வெட்கம் ஒரு மனிதனுக்கு வராவிட்டால் அந்த மனிதனுடைய இறுதி முடிவுகள் சிறந்ததாக அமைய மாட்டாது. அன்பான சகோதரர்களே, இதற்கு வாழ்க்கையில சில ஸ்டெப்ஸ்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தனிமைகளை தவிர்ப்போம். வாழ்க்கையில் நல்ல ஒரு சர்க்கிளை நமக்கு உருவாக்கிக் கொள்வோம். நம்மில் சில நண்பர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். நாங்க நினைத்திருக்கிறது நண்பன் என்பதற்கு நானும் நீங்களும் கொடுத்த டெபினிஷன் எப்படின்னா, கஷ்டத்துல கை கொடுக்கணும், கைமாத்து கேட்டா அள்ளி தரணும், இதுதான் நண்பர்கள். எங்க ரூட்ல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்திலையும் அவர் ரூட்ல நடக்கிற நிகழ்வு மாதிரி அவர் எடுத்து செய்ய வேண்டும். இதுதான் நண்பனுக்கு நானும் நீங்களும் கொடுத்த டெபினிஷன். ஆனா சலஃபுகள் நண்பர் என்று சொன்னவர்கள் இப்படியாப்பட்டவர்கள் அல்ல. நண்பர்கள் சொன்னார்கள், லா துசாஹிப் மன் லா யன்ஹபுக ஹாலுஹு வலா யதுல்லுக அலா அல்லாஹி மகாலுஹு. இந்த மனிதனை பார்த்து நானும் அவரை மாறி ஆக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு ஏற்படாது. அவர் தொழுகிறாரு, ஆனா எனக்கு சுபஹ் எழும்பி போறது கஷ்டமாக இருக்குது. ஆனா அவர் தஹஜ்ஜத் கூட தொழுகிறார், ஆனா எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. நானும் அவரை மாறி மாறணுமே. அவர் யார பத்தியும் ஒரு வார்த்தை பேச மாட்டார், ஆனா எனக்கு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் யார பத்தியும் பேசலண்டா எனக்கு அந்த இடமே, அந்த மஜ்லிஸே எனக்கு செட் ஆகாது. ஆனா என் நண்பரை பாருங்க இப்படி இருக்கிறார், அவர் கொடுப்பார், நானும் அவரை மாறி கொடுக்க வேண்டும். யாரை பார்த்தால் அவருடைய நிலைமைகளை போன்று நானும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வருமோ? அவர்கள் பேசினால் அந்த வார்த்தைகளால் உங்களுடைய கபர்களும் உங்களோட ஆகிரத்தும் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும், நீங்களும் பாவம் செய்யும் பொழுது இல்ல செய்யக்கூடாது, இது தவறு என்பதாக உங்களுடைய பாவத்தை சொல்லி உங்களை தடுக்க முடியுமோ? இந்த ரெண்டு பண்பில்லாதவர்கள் எவரையும் வாழ்க்கையில் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். குறைந்தபட்சம் 10 புறம் பேசும் நண்பர்களுடன் நீங்க சேர்ந்தால் நீங்க புறம் பேசாத 11வது ஆளாக இருக்க மாட்டீர்கள். இன்றைக்கு அப்படி இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் அந்த 10 பேருடன் சேர்ந்து 11வது புறம் பேசும் ஒருவராகத்தான் நீங்கள் மாறப்போகிறீர்கள். தொழாத நண்பர்களிடம் இருந்து உங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் ஹராம் ஹலால் பேணாத, உறவுகளில் ஹலால் ஹராம் பேணாத ஒரு மனிதனுக்கு நண்பராக இருக்கும் பொழுது அந்த அசுத்தம் உங்களையும் தாக்க முடியாது என்பது உலகத்தில் இது இல்லாஜிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை வாழ்க்கையில் நான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, வாழ்க்கையில் ஒரு பர்பஸுடன் வாழும் மனிதர்கள் தனிமைகளை பாதுகாப்பது போன்று இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பகுதி ஹுப்பு துனியா, துனியாவுடைய மோகத்தை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அன்பான சகோதரர்களை, துனியாவுடைய மோகம் என்று வரும் பொழுது இதனை நாங்கள் புரிந்த விதம் தவறு. காசி பணம் தேடுவது, சம்பாதிப்பது துனியாவுடைய மோகம் அல்ல. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை அந்த மனிதன் தேடித்தான் அடைய வேண்டும் என்பது உலகத்தின் அல்லாஹ்வுடைய நியதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஸமாஅ லா தும்திரு ذهبا ولا فضة. வானம் இவருக்கும் தங்கத்தையோ வெள்ளியையோ மழையாக பொழிவதில்லை. மனிதன் தனது ரிஸ்கை தேடிக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை, ரிஸ்கை தேடும் இந்த மனிதர் தனது வாழ்க்கையின் ஆப்ஜெக்டிவாக, நோக்கமாக துனியாவை மாற்றும் பொழுது இங்கு அந்த மனிதன் ஸ்லிப் ஆகுவார். இங்குதான் ஒரு மனிதன் ஹுப்பு துனியா இருக்கிறதா இல்லையா. ஒரு மனிதன் காசி பணம் சம்பாதிப்பதை வைத்து இவன் துனியாவுடைய மோகம் படைத்தவன் என்பது அர்த்தம் அல்ல. அந்த காசி பணத்தை ஒரு மனிதன் சம்பாதிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல், அந்த மனிதனுடைய நடைமுறைகள், அங்குதான் இங்கு இந்த வித்தியாசம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் காசி பணம் சம்பாதிக்கிறார், அங்கு அந்த மனிதனுக்கு எதனை சம்பாதிக்கிறார், எப்படி சம்பாதிக்கிறார் என்பது பிரச்சனை இல்லாமல் போகும் பொழுது இந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் சேலஞ்சாக மாறும். சம்பாதிக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்கிறோம் என்பது பிரச்சனையாக இருக்க மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமான், மக்களுக்கு ஒரு காலம் வரப்போகிறது, அந்த காலத்தில் மக்கள்
காசி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதைத்தான் பார்ப்பார்களே தவிர அமீன் ஹலாலின் அவு ஹராம், அது ஹலாலாக சம்பாதிக்கிறோமா அல்லது ஹராமாக சம்பாதிக்கிறோம் என்பதை மக்கள் கொள்ள மாட்டார்கள். நோய் இது காசி பணம் சம்பாதிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலமாக்கள் தொடக்கம் இந்த சமூகத்தில் கடைசி வரும் வரைக்கும் இந்த நோயை கொண்டு பாதிக்கப்படாமல் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. குர்ஆன் உலமாக்களை பார்த்து பேசுகிறது. ஒரு ஆலிமுக்கு இந்த நோய் ஏற்படும் பொழுது தனது தீனை விற்று அவர்கள் பொழைப்பு நடத்துவார்கள். அவர்கள் வித்த தீன் அவர்கள் உலகத்தில் செய்த மிக மோசமான டீலாக இருக்கும் என்பதாக குர்ஆன் இந்த மக்களை பார்த்து சொல்கிறது. இன்னும் ஒரு சாரார் அப்படியேப்பட்டவர்கள் அல்லாஹ் இன்னையும் உங்களை மாற்றிவிடவே கூடாது. சூரத்துல் காரூனை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்கிறான், ஏழைகளாக வாழ்வார்கள், அவர்களுக்கு வசதி இருக்க மாட்டாது, ஆனாலும் இந்த பாவத்தை கொண்டவர்கள் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றிருந்தால் மனதளவுல நினைப்பார்கள், எனக்கும் காசி பணம் இருந்திருந்தால் இவர் செய்யற மாதிரி நானும் செஞ்சிருப்பேன், அவர் என்ஜாய் பண்ற மாதிரி நானும் என்ஜாய் பண்ணிருப்பேன், அவரை அனுபவிக்கிறது எல்லாமே நானும் அனுபவித்திருப்பேன் என்பதாக தனது நீயத்தால் அந்த பாவத்தில் பங்கெடுப்பவர்களும் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அது அவர்களை பற்றியும் குர்ஆனில் பேசித்தான் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர், இந்த ஹப்பு துன்யாவை நாங்கள் பயப்பட வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் காசி பணம் சம்பாதிக்கும் பொழுது இந்த ஹப்பு வந்ததன் பின்னால் நாம் யாருடைய பணத்தை அபகரிக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு பிரச்சனை அல்ல. காசி பணம் வந்தால் பிரச்சனை முடிஞ்சிடும். அன்பான சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் முஸ்லிமின் தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை ஒரு மனிதன் முறைகேடாக இன்னொரு மனிதனிடமிருந்து எடுத்துக் கொள்வாராக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு நரகம் கடமையாகிவிடும், நரகம் கடமையாகிவிடும். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலவ் யஸீரன், சின்ன மோசடிகள் செய்வது, சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் அவர்கள் முறைகேடாக நடப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலவ் கப்தஸம் மின் இராக், ஒரு மிஸ்வாக் குச்சியில், ஒரு மிஸ்வாக் குச்சி அதுல கூட ஒரு மனிதன் முறைகேடாக நடப்பாராக இருந்தால் தனக்கு சொந்தம் இல்லாததை தனக்கு எடுத்துக் கொண்டாலும் இந்த ஹதீஸுடைய இந்த விபரீதத்துக்கு அவரும் உள்வாக்கப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நமது முடிவுகள் சிறந்ததாக அமைவதற்கு இந்த இரண்டாவது விஷயத்தை விட்டு நாம் நம்மை பாதுகாப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூணாவது ஃபித்னாவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த மூணாவது ஃபித்னா இருக்கிறதே, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அضر على الرجال من النساء. துர் என்றால் அபாயம், அதர் என்றால் மிகவும் அபாயம், வெரி டேஞ்சர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை அவர்களே வெரி டேஞ்சர் என்பதாக சொல்லியிருக்கிறார் என்றிருந்தால் இந்த ஃபித்னா சாதாரணமான ஒன்றல்ல. நம் அனைவர்களும் நம்மை இதனை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நமது ஆகிரம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு எனது வஃபாத்துக்கு பின்னால் நான் விட்டு செல்லும் மிக பயங்கரமான ஒரு ஃபித்னா இருக்குமாக இருந்தால் இந்த சமூகத்தில் வாழும் ஆண்களுக்கு பெண்களாக இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, நான் பெண்களை தரை குறித்து பேசுறது அல்லது, அல்லாஹ் இந்த சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திரம் என்ற பேரில் அவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் பலவிதத்தில் அவர்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். நமது கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நமது கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நமது கண்கள் விரும்பிய விதத்தில் அந்த கண்கள் பாவிக்கப்படுமாக இருந்தால், அவைகள் ஹலால் ஹராமை வித்தியாசப்படுத்தாத ஒரு கண்ணாக அந்த பார்வை, நமது பார்வை மாறுமாக இருந்தால், அன்பானவர்கள், இந்த பார்வை நமது முடிவுகளை மோசமாக ஆக்கும். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். இந்த ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்ன் பண்ணினார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த சமூகத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சிரேஷ்டமான ஒரு சமூகம் தான் பனூ இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்க நாடிய பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் பிரச்சனை, முதல் ஃபித்னா அது பெண்கள் இருந்து ஆரம்பித்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமது ஈமானை பாதுகாக்க ஆசைப்படுவார்கள், குறிப்பாக எல்லா பகுதிகளிலும்
நமது கண்களை பாதுகாப்பது நமக்கு மிக கஷ்டமானதாக இருக்கிறது. நாம் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமது பார்வைகள் சிறப்பாக அமைய வேண்டும். நாம் எதனை பார்க்கிறோம், எதனை கேட்கிறோம் என்பதெல்லாம் நாம் இந்த விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பது நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நமது வாழ்க்கையுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்கும் இந்த நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த சொர்க்கத்துக்கு நாம் நம்மை தகுதியாக ஆக்கிக் கொள்வதற்கும் இந்த 3 பாவங்களை நமது தனிமைகளை பாதுகாத்துக் கொள்வோம். துனியா, துனியாவுடைய மோகம், ஹலாலாக சம்பாதிப்பதில் பிரச்சனை அல்ல. ஆனால் துனியாவுடைய மோகம் நமது ஆகிரத்தை விட்டும் நமக்கு தடையாக ஆகிவிடக் கூடாது. கடைசியாக பெண்களுடைய ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். இந்த ஃபித்னாக்களை விட்டும் நம்மை பாதுகாத்து இந்த வாழ்க்கையை ஒரு பர்பஸ், ஒரு லட்சியவாதியுடைய வாழ்க்கையாக நமக்கு மாற்ற முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு முடியுமானதை செய்தான் அதுக்கு அங்கால நமக்கு உதவி செய்வதற்கும் நமது வாழ்க்கையை சிறந்ததாக அமைப்பதற்கும் அல்லாஹ் போதுமானதாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது உங்களுடைய முடிவுகளை சிறப்பாக ஆக்கி வைப்பானாக.